வணக்கம். என்னுடைய பேர் சுதாகர். நான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து நான் கேப்டனுடைய தீவிர ஃபேன்னு. அவர பார்த்து தான் நாங்கலாம் நெறைய வளர்ந்துருக்கோம். அப்பா, அம்மா சொல்லி நெறைய நல்ல விஷயங்கள் சொல்லி வளர்த்த மாரி, இவர் படத்தின் மூலியமா எங்களுக்கு வந்து ஒரு நாட்டுப்பற்று, ஒரு பெண்கள எப்படி மதிக்கணும், அவங்கள எப்படி பாதுகாக்கணும், தேசப்பற்று எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லி வளர்த்துருக்காரு. அதனால கேப்டன் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். அவர நாங்க இப்போ இழந்து வாடுறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு தேதியில அவர் இறந்த அன்னைக்கு எங்களால தாங்கிக்கவே முடியல. ரொம்ப அன்னைக்கு ஃபுல்லா அழுதுட்டே இருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா இன்னைக்கு அவருடைய 16வது நாள். சரி, வெறும் கையா போயிட்டு பார்க்கறதுக்கு எனக்கு மனசு இல்ல. அவர் விட்டு சென்ற பாதையில நாங்க தொடரணும் அப்படின்னு நினைச்சு தான் இன்னைக்கு சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்து அவர் நினைவா நாங்க இன்னைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தோம். ஸோ எங்களுக்கு வந்து கேப்டனுடைய பாதையை எல்லாரும் நாங்கள் பின்பற்றுவோம். ஸோ எங்களுக்கு இந்த இந்நேரத்தில் நாங்கள் கேப்டனை மிஸ் பண்ணுறோம், ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ரொம்பவும் வருத்தமாகவும் இருக்குது எங்களுக்கு. கேப்டன் இறந்த செய்தி கேட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிக்காது? எந்த அளவுக்குன்னா, எனக்கு இப்போ ஒரு 38 வயசு கிட்ட ஆகுது. இது வரைக்கும் நான் அப்படி ஒரு ஃபீல் பண்ணதே இல்லை லைஃப்ல. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் அந்நேரத்தில் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருந்தேன். ஸோ 40 நாள் இதுதான் எனக்கு வருஷமும் கூட மாலை போட்டிருந்தது. அதை நான் கழட்டிட்டு வர்றதுக்காக ரெடி ஆகிட்டேன். ஆனாலும் கூட இருந்தவங்க எல்லாருமே ஒய்ஃபு, மாமியார் முதற்கொண்டு யாரும் இப்போ போக வேண்டாம், அந்த மாதிரி கழட்ட வேண்டாம், மலைக்கு போயிட்டு வந்து பார்க்கலான்னு சொல்லி என்னை தேர்த்திட்டாங்க. பட் அந்த நாள் முழுவதும் சாப்பிடக்கூட முடியல என்னால். ஸோ அழுதுகிட்டே தான் இருந்தேன். ரொம்பவும் எனக்கு மனசு பாதிச்சது. இன்ன வரைக்கும் அதுலேருந்து நான் என்னால் மீள முடியல. கேப்டன் நினைவு தினமான 16 நாள் இங்க இருந்து உணவு கொடுத்துருக்கீங்க மக்களுக்கு. நீங்க தனி நபரா பண்ணிருக்கீங்களா இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் குழு இருக்கா? தனி நபராக தான் சார் பண்ணியிருக்கேன். தனியா பண்ணிருக்கீங்க? தனி நபராக தான் பண்ணேன். இது வரைக்கும் திரும்ப நான் ஒரு 50-60 டைம் கிட்ட பார்த்துருப்பேன்னா கேப்டன் பிரபாகரன் தான். லாஸ்ட்டாக வந்து முந்தா நாள் கூட அதை பார்த்துட்டு வந்தேன் சார். எனக்கு அதனுடைய அந்த கோர்ட் சீன் டைலாக்லாம் ஆக்சுவலாக பேச ஆரம்பிச்சாவே யாருக்குமே பிடிக்காது. ஆனால் இவர் பேச அப்படி இருக்கும் சார். அவ்வளோ கேட்டுகிட்டே இருக்கலாம். திரும்ப அந்த கோர்ட் சீன் லாஸ்ட்டு கிளைமேக்ஸு பிஃபோர் அவர் இன்ட்ரோவுக்கு அப்புறம் ஒரு கோர்ட் சீன் வரும். அதெல்லாம் பார்க்க அவ்வளோ நல்லா இருக்கும் சார். அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் சார். கேப்டனுடைய பெரிய ஆசை என்னன்னா, மக்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்துட்டு அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு அரசாங்கமாக நடத்திருக்காரு சார். அவர் தனி ஒரு மனுஷனா உணவு அளிச்சிருக்காரு. தனி ஒரு மனுஷனா ஹாஸ்பிட்டல் இலவச மருத்துவமனை திறந்திருக்காரு. இலவச கணினி மையம் திறந்து கொடுத்துருக்காரு. இலவச தையல் பயிற்சி பள்ளி, தையல் மிஷின், அவர் சொல்லில் அடங்காது சார். அதெல்லாம் கணக்கு ஒரு புக்கு போடலாம் சார். ஒரு பெரிய அவர் செஞ்ச நல் விஷயங்களுக்கு ஒரு பெரிய புக்கே போடலாம் சார். அந்த விஷயங்கள்லாம் அவர் தனி மனிதனா இருந்து ஒரு கவர்மெண்ட் செய்ய வேண்டியதை ஒரு தனி மனிதனா இருந்து செஞ்சிருக்காரு. ஆனா அவர் ஆட்சி அமைஞ்சிருந்தா அது வந்து ஏழைகளுக்கான ஆட்சியாகவும் உழைக்கும் மக்களுக்குமான ஆட்சியா இருந்திருக்கும் சார். அதை என்னால கண்டிப்பா சொல்ல முடியும் சார். அந்த ஆட்சி வந்து அந்நியாரால கண்டிப்பா கொடுக்க முடியும் நான் நம்புறேன். ஸோ மக்கள் அவங்களுக்கு திரும்ப வந்து கேப்டன் விஷயத்துல தவறு பண்ணிட்டாங்க, அந்நியார் விஷயத்துல வந்து திரும்ப வந்து சரி பண்ணாங்கன்னா நல்லது சார். பண்ணி ஆட்சி கொண்டு வர வச்சா கண்டிப்பா கேப்டனுடைய ஆட்சி, கேப்டனுடைய கனவு கூடவே இருந்து அவங்க பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு தெரியும், கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க சார். பொதுமக்கள் சொன்னாங்க விஜயகாந்த் சார் பத்தி ஒரு பாடமாவே வெளியிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வரும் காலத்துல வந்து வர ஜென்ரேஷன் வந்து அவருக்கு வந்து புத்தகங்களை படிச்சு தெரிஞ்சுக்காங்க. அந்த கருத்து பத்தி உங்களுடைய அது ரொம்ப நல்ல விஷயம் சார். ஏன்னா நம்ம வாழ்ந்த காலத்துல இப்படி ஒரு நல்லவரை நம்ம கண்டிப்பா மிஸ் பண்றோம் சார். அவர் செஞ்ச விஷயங்கள்லாம் அவ்வளோ இருக்கு. நேற்று நான் ஒரு நோட் புக் எடுத்துட்டு அவர் செஞ்சதுல எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஃபாலோ பண்ணதில் நான் எழுதினேன். கிட்டத்தட்ட ஒரு 100 விஷயங்கள் வந்து வருது சார். அதை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி எழுதினாவே இப்போ ஒரு புக்கு இல்லை சார், 1000 புக்கு போட முடியும் சார். அவர் பண்ண சாதனைகள், அவர் பண்ண நல்ல விஷயங்கள், நற்செயல்களுக்கு ஒரு நல்ல புக்கு போடலாம் சார். மாணவர்களுக்கெல்லாம் கொண்டு சேர்க்கலாம். இதை படித்தாவே மாணவர்கள் வந்து ஒழுக்கமாகவும் தேசப்பற்று உள்ளவனாகவும் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணமும் தானாகவே வரும் சார். இதெல்லாம் எங்களுக்கு அப்பா அம்மா சொல்லி கொடுத்ததோட கேப்டன் படம் மூலயமா நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு சார். இது எல்லாமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சார், டீமா தான் சார். இப்படி ஒரு விஷயம் நான் லைஃப் இருக்கிற வரைக்குமே நடக்கக்கூடாதுன்னு நினைச்ச விஷயம் சார். கேப்டன் வந்து கிட்டத்தட்ட 7-8 வருஷமாவே அவர் வந்து உடம்பு சரியில்லாம கொஞ்சம் உட்கார ஆரம்பிச்சிட்டாரு, பேச்சு நிறுத்திட்டாரு. அதுல இருந்து தினம் அப்படியே இருந்தா கூட இருக்கட்டும், நாங்க கடைசி நாள் வாழ்ற வரைக்கும், நாங்க எங்களுடைய லைஃப் இருக்கிற வரைக்கும் நாங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டது சார். ஆனா திடீர்னு இப்படி விட்டுட்டு போவார்னு எங்களால நாங்க நினைக்கவே இல்லை சார். அது இப்போ வரைக்கும் எங்களால ஏத்துக்க முடியும். அவரை நாங்க வந்து தெய்வமும் வணங்குறோம். எங்க வீட்டுல அவருடைய போட்டோ இப்ப மாட்டணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க சார். புது வீடு போயிருக்கேன், அங்க வந்து அவர் போட்டோ வச்சு தினமும் நான் சாமி கும்பிடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்.